ஒரு வைரலா சில போட்டோக்கள் பரவுது. எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் பரப்புறாங்க. என்ன போட்டோ? ஒரு ஏஐ ஒரு ஆப், ஒரு டூல், அதுக்குள்ள நம்முடைய போட்டோவை கொடுத்தோன்னு வைங்க, அது 3D வடிவத்தில் நமக்கு மாற்றி தருகிறது. அதை பார்த்த உடனே நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறோமே, நம்முடைய அழகு நமக்கு தெரியும். நம்ம கண்ணாடி பார்த்தா நம்ம என்ன செய்வோம், நம்முடைய அழகு நம்மள்ட்ட என்ன இருக்கு அதை காட்டிடும். ஆனா போனுக்குள்ள போய் நம்ம போட்டோவை அனுப்புறப்ப வெளியே வர்றப்ப செக்க செவேன்னு பார்க்கறக்கே வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய தோட்டத்தில் நம்மளை நாமளே பார்ப்போம். பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்கிறோமே, இது எல்லாத்துக்கும் நம்ம பரப்புவோம் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் பரப்புறது. அப்ப நம்ம செய்யறோமா இல்லையா? பெரும்பாலும் ஃபேஸ்புக்கை திறந்தா அந்த போட்டோவை மாற்றி என்ன செய்யறாங்க, ஷேர் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதனால என்ன பயன், என்ன பிரயோஜனம் என்று சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. நேர வீண் விரயத்தை தவிர நீங்கள் அடைந்த இன்பம் என்ன? நேர வீண் விரயம் வீணான காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டாங்க, சகாபாக்களுக்கு கட்டளையிட்டாங்க. என்ன கட்டளையிட்டாங்க? நுகீனா அனி தகுல்லுஃபி, வீணான வீண் காரியத்தை முயற்சி செய்வதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. வீணான காரியத்தை முயற்சி பண்ணாதீங்க, ஏதாவது பிரயோஜனம் இருந்தா முயற்சி பண்ணலாம், வீணான காரியத்தை ஏன் முயற்சி பண்றீங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வைதா சமிஉல் லகுவ ஆரது அன்ஹு, அவங்க என்ன செய்வாங்கன்னா வீணானவற்றை அவர்கள் செவியுறும் பொழுது, பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அலட்சியம் செய்வார்கள். அது போன்ற போட்டோக்களை பார்த்து என்ன செய்வாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு அலட்சியம் செஞ்சுருவாங்க. நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, மா சலக்குக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்தில் சேர்த்தது எது? அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஏழைக்கு உணவளிக்கவில்லை, தொழுவோராக இல்லை, இதையெல்லாம் சொன்ன அவர்கள் வகுன்னா நகூது மஅல் ஹாயிதீன், வீணான காரியத்தை செய்வோருடன் நாங்களும் வீணில் மூழ்கி கிடந்தோம் என்று என்ன செய்வாங்க, அந்த நரகவாசிகள் பதில் சொல்வார்கள். வீணான காரியத்தை செய்வதன் மூலமாக, அதிலே மூழ்கி கிடப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னங்க? நரக தண்டனை என்பதை அஞ்சி அது போன்ற வீணான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதன் மூலமாக என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், ஒரு போட்டோவை கொடுத்து அழகா மாற்றி தருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த டூலின் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. சமீபத்தில் ஒரு பெண் என்ன செய்யறான்னா, தன்னுடைய போட்டோவை அந்த ஆப்புக்குள்ள கொடுத்து எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடு என்ற ஒரு போட்டோவை மாற்றி கேட்கிறான். அதுவும் என்ன செய்யுது, அந்த ஏஐ இயந்திரம் மாற்றி தருகிறது. அவ கைகளை மறைத்த நிலையில, உடம்பெல்லாம் மறைத்து கைகளை எல்லாம் மறைத்த நிலையில ஒரு போட்டோவை அனுப்புறான். அனுப்பி எனக்கு ஸ்லீவ்லெஸ், கை இல்லாத ஆடை, அந்த ஆடையை அணிந்த நிலையில ஒரு போட்டோவை எனக்கு கொடு. அதுவும் என்ன செய்யுது, விரும்பிய ஆடையை மாற்றி என்ன செய்யுது, அந்த போட்டோவை தருது. அந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த பெண் அதிர்ச்சி அடைகிறான். என்ன அதிர்ச்சி? முதல்ல ஒரு போட்டோ, என்ன போட்டோ கொடுத்தா, எல்லாமே உடல் முழுவதும் மறைத்த ஒரு போட்டோவை கொடுக்குறா, கையெல்லாம் மறைத்த ஒரு போட்டோவை கொடுக்குறா. கை இல்லாத துணியோடு ஒரு போட்டோவை கொடுன்னு கேட்குறா. அந்த போட்டோவை கொடுக்குது. அந்த போட்டோவில் என்ன இருக்குன்னா, அந்த பெண்ணினுடைய கையில் ஒரு மச்சம் இருக்குது. அப்போ அந்த பெண் ஆச்சரியம் அடைகிறா. ஏன் ஆச்சரியம் அடைகிறா? அந்த பெண்கிட்ட மச்சம் இல்லையா? மச்சம் இருக்கிறது. அந்த பெண்ணிடத்தில் மச்சம் இருந்தது, ஆனால் அது மறைத்த நிலையில் இருந்தது. ஆடையோடு மறைத்திருந்தால், அப்படி மறைக்கப்பட்ட ஆடையோடு அந்த போட்டோவை கொடுக்கிறா. அவருடைய ஆடைக்குள்ள என்ன மச்சம் இருந்தது, எந்த இடத்தில் இருந்தது, வலது கையா இடது கையா? அப்ப வலது கையில இருந்த அந்த மச்சம் வலது கையோடு அந்த போட்டோவை அந்த ஏஐ இயந்திரம் திருப்ப தருது. அதிர்ச்சி அடைகிற அந்த பெண், என்ன நாம ஒரு போட்டோ மறைச்சு கொடுத்தோம், அது உள்ள இருக்கிறத வெளியே காட்டுது என்று அதிர்ச்சி அடைந்து அது மிகப்பெரிய விவாதமாக. அதே போன்று இன்னொரு இளைஞன் என்ன செய்யறானா, தன் உடம்புல டாட்டூவை குத்தி இருக்கிறான். அதை மறைத்த ஆடை அணிந்த நிலையில ஒரு போட்டோவை கொடுத்து அந்த போட்டோவை கேட்கிறான். அந்த இயந்திரமும் அந்த போட்டோவை கொடுக்குது. எப்படி கொடுக்குது? உள்ளுக்குள்ள என்ன டாட்டூவை அணிந்திருந்தானோ அந்த டாட்டூவோடு அந்த போட்டோவை தருது. மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னெல்லாம் ஆய்வு செய்கிற பொழுது அந்த இயந்திரம் என்ன செய்யுமா, நாம எங்கெல்லாம் போட்டோ எடுத்தோமோ அந்த போட்டோ அனைத்தையும் திரட்டுமா. நாம கொடுத்தது ஒரு போட்டோ, அந்த ஒரு போட்டோவை வச்சு நம்முடைய அந்த வடிவமைப்பை மறுபடியுமாக அது தராது. அது என்ன செய்யும்னா, இது போன்ற போட்டோ எங்கெல்லாம் இருக்கிறது என்று தேடி தொலாவும். சில நிமிடங்கள், சில நொடிகளில் நமக்கு மாற்றி தந்துவிடும். அந்த சில நொடிகளில் அது பார்க்கக்கூடிய வேலை என்னவாக இருக்கிறது என்றால், எல்லா தளத்திலும் போய் தேடும். ஃபேஸ்புக்கில் அந்த போட்டோ இருக்குதா, கூகுளில் அந்த போட்டோ இருக்குதா, வாட்ஸ்அப்பில் இருக்குதா என்று எல்லா தளத்திலும் தேடி துருவி எல்லாத்தையும் எடுத்து அதையெல்லாம் சேகரித்து ஒரு போட்டோவாக தருது. அப்ப எல்லா வேலைகளையும் அது செய்கிறது. அந்த இயந்திரம் சாதாரண இயந்திரம் கிடையாது. அது நம்ம அதை தவறாக பயன்படுத்துகிற பொழுது மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு சில ஆப்புகள், ஒரு சில டூல்கள் தவறை மட்டுமே தரக்கூடிய
ஏஐ டூலாக இருக்கிறது. அப்ப அது போன்ற டூலை பயன்படுத்தாமல் இருப்பது நமக்கு நல்லது. நம்ம என்ன செய்யறோம், ஒரு போட்டோவை கொடுக்குறோம், மாற்றி தருது நம்ம நினைக்கிறோம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் சேமிக்கக்கூடிய அடிப்படையிலே, அதை எடுத்து பார்க்கக்கூடிய அடிப்படையில் அந்த இயந்திரத்தினுடைய தன்மை இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை பயன்படுத்துவதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும்.